நல்லது. கோதுமையை விட அதிக அளவு புரதம் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகம் கொண்டது இந்த மக்காச்சோளம். அது மட்டும் இல்லாமல் குளூட்டன் என்னும் வேதிப்பொருள் இந்த மக்காச்சோளத்தில் கிடையாது. ஸோ கோதுமை உணவுகள் ஒவ்வாமை அலர்ஜி இருக்கிறவங்க இந்த மக்காச்சோளத்தை தாராளமாக சாப்பிட்டு வரலாம், ரொம்பவே நல்லது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல் பிரச்சனையால் அவதிப்படுறவங்க இந்த மக்காச்சோளத்தை அவ்வப்போது உணவுகளில் சேர்த்து சமைத்து சாப்பிட்டு வர அதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து மற்றும் ப்ரீபயோட்டிக் குடலின் இயக்கத்தை சீராக்கி செரிமானம் எளிதில் நடைபெற உதவி செய்யும். இதன் மூலமாக மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள் தடுக்கப்படும். அடுத்து பார்த்தீங்கன்னா சிறுநீரகம் சம்பந்தமான பிரச்சனையால் அவதிப்படுறவங்களுக்கு ரொம்பவே நல்லது இந்த மக்காச்சோளம். சிறுநீரக பிரச்சனைகளான சிறுநீரக வீக்கம், சுருக்கம், சதையடைப்பு, கல்லடைப்பு மற்றும் சிறுநீர் சரியாக வெளியேறாமல் இருப்பது இது போன்ற பிரச்சனையால் அவதிப்படுறவங்க மக்காச்சோளத்தை உணவில் சேர்த்து சாப்பிட்டு வர ரொம்பவே நல்லது. மக்காச்சோளத்திற்கு இயற்கையாகவே சிறுநீரை பெருக்கவும் மற்றும் உடலில் இருக்கக்கூடிய அதிகப்படியான உப்பினை குறைக்கும் ஆற்றலும்